கிரேஸ் டெபர்னக்கிள் அப்போஸ்தலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம். செவ்வாய்க்கிழமை ஆனி மாதம் 30ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. இன்றைய தியான தலைப்பு பொறுமையோடு காத்திருங்கள். இன்றைய தியான வசனம் மத்தேயு 25ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். தியானம். வேறு விதமாக சிந்தித்து வீண் வார்த்தைகளை பேசுகின்றவர்கள் அன்பு என்ற போர்வையிலே தேவனுடைய பரிசுத்தத்தை அசட்டை பண்ணுகின்றார்கள். தங்கள் அக்கியங்களை பெருக்கும்படிக்கு அசுத்தங்களை துணிகரமாக நடப்பிக்கின்றவர்களை கடிந்து கொள்ளுவதில்லை. எனவே விசுவாசிகளின் கூட்டத்திலே ஒரு சாரார் ஆயத்தமற்றவர்களாகவே காணப்படுகின்றார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துதாமே மணவாளன் வர எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த 10 கன்னிகைகளை குறித்து உவமையை கூறும் போது, அவர்களில் 5 பேர் புத்தியுள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாக இருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை. புத்தியுள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்கள் எண்ணெயும் கொண்டு போனார்கள். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லோரும் நித்திர மயக்கம் அடைந்து தூங்கிவிட்டார்கள். அதாவது அந்த 10 கன்னிகைகளும் விசுவாசிகள். தங்களுடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது என்று அறிந்தவர்கள். அங்கிருந்து தங்கள் மணவாளன் ஆகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருந்தவர்கள். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லோரும் நித்திர மயக்கம் அடைந்து தூங்கிவிட்டார்கள். ஆனால் அவர்களில் 5 பேர் தங்கள் மணவாளன் இயேசு கிறிஸ்துவை சந்திக்கும்படி தங்கள் வாழ்க்கையிலே எப்போதும் ஆயத்தம் உள்ளவர்களாக இருந்தார்கள். மற்ற 5 பேர் ஆயத்தமற்றவர்களாக காணப்பட்டார்கள். இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இரட்சிக்கப்பட்ட அனைவரும் ஒரே சத்திய ஆவியை பெற்றிருக்கின்றார்கள். அவர்களுக்கு பரிசுத்த வேதாகமம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அவர்கள் அந்த வேதத்தை தினமும் வாசித்து தியானிக்க வழி உண்டு. அவைகளை கைக்கொள்ள சத்திய ஆவியானவர் அவர்களுக்கு உதவி செய்கின்றார். அனுதினமும் ஊக்கத்தோடு ஜெபிக்க முடியும், அதற்கு எந்த தடையும் இல்லை. ஆனால் சிலர் இவைகளை அசட்டை செய்வதால் அவர்கள் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க முடியாது. நீங்களோ அவர் வர தாமதித்தாலும் சோர்ந்து போகாமல் இலக்கை நோக்கி தொடருங்கள். பொறுமையோடு காத்திருங்கள். ஜெபம் செய்வோம். பரலோக தேவனே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வர தாமதிக்கின்றார் என்று நான் சோர்ந்து பின்னிட்டு போய்விடாதபடிக்கு, எப்போதும் விழிப்புள்ளவனாக காணப்படும்படிக்கு என்னை வழிநடத்தி செல்வீராக. இரட்சகர் இயேசு வழியாக ஜெபிக்கின்றேன். ஆமேன். மாலை வாசகம் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம்.